புனித ஜார்ஜ் கோட்டையில் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜெயலலிதா பெண்களுக்கு திருமணத்திற்கு 25,000 நிதியுதவியோடு 4 கிராம் இலவச தங்க திருமாங்கல்யம் உள்ளிட்ட 7 கோப்புகளில் கையெழுத்திட்டு பணிகளை துவக்கினார். தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் தேர்தலில் வெற்றி பெற்ற ஜெயலலிதா மே 16ஆம் தேதி சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு அரங்கில் நடந்த விழாவில் முதல்வராக பதவியேற்றார். மாலை மணி 6:40க்கு புனித ஜார்ஜ் கோட்டையில் முதல்வராக பொறுப்பேற்று பணிகளை துவக்கினார். படித்த ஏழை பெண்களுக்கு திருமணத்திற்கு 25,000 நிதியுதவியோடு 4 கிராம் இலவச தங்க திருமாங்கல்யம், மாதந்தோறும் 20 கிலோ இலவச அரிசி உள்ளிட்ட 7 திட்டங்களுக்கான கோப்புகளில் முதல்வர் ஜெயலலிதா கையெழுத்திட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ஜெயலலிதா, மீண்டும் ஒரு விடுதலை போராட்டம் தமிழகத்தில் நடந்து கொடுங்கோல் ஆட்சி தூக்கி எறியப்பட்டுள்ளதாக கூறினார். இனி தமிழகத்தில் யாருக்கும் அச்ச உணர்வு தேவையில்லை என்றும், மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டு இந்தியாவிலேயே தமிழகம் முதல் மாநிலமாக உருவெடுக்கும் என்று அவர் உறுதியளித்தார். பதவியேற்றவுடன் முதல் முறையாக தலைமை செயலகத்திற்கு வந்து முதலமைச்சர் அறையில் அமர்ந்த பின்னர் 7 கோப்புகளில் கையெழுத்து இட்டிருக்கிறேன். படித்த ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவியாக தற்போது வழங்கப்பட்டு வரும் 25,000 ரூபாய் நிதி உதவியோடு மணப்பெண்ணின் திருமாங்கல்யம் செய்ய 4 கிராம் தங்கம் இலவசமாக வழங்கப்படும் எனும் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஆணை பிறப்பித்து அதற்கான கோப்பில் கையெழுத்திட்டிருக்கிறேன். இரண்டாவதாக, இளநிலை பட்டம் அல்லது டிப்ளமா பட்டம் பட்டயம் பெற்ற பெண்களுக்கு திருமண உதவித்தொகையை 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதோடு மணப்பெண்ணின் திருமாங்கல்யம் செய்ய 4 கிராம் தங்கம் இலவசமாக வழங்க ஆணையிட்டு அதற்கான கோப்பில் கையெழுத்திட்டிருக்கிறேன். மூன்றாவதாக, முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் கைம்பெண்களுக்கு வழங்கப்படும் மாத உதவித்தொகை 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் அறிவித்தவாறு இந்த ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் பலன் பெறும் பயனாளிகளுக்கு தற்போது வழங்கப்படும் 500 ரூபாய் மாத ஓய்வூதியத்தை 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்க என்று ஆணையிட்டு அதற்கான கோப்பில் கையெழுத்திட்டிருக்கிறேன். நான்காவதாக, பொது விநியோக திட்டத்தில் அரிசி பெற தகுதியுடைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 20 கிலோ அரிசி இலவசமாக வழங்கவும், அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 35 கிலோ அரிசியை இலவசமாக வழங்கிடவும் ஆணையிட்டு அதற்கான கோப்பில் கையெழுத்திட்டிருக்கிறேன். ஐந்தாவதாக, தமிழகத்தின் கடலோர மீன் வளத்தை பாதுகாக்க வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் 45 நாட்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படும் காலகட்டத்தில் பாதிக்கப்படும் மீனவ குடும்பங்களுக்கு தற்போது வழங்கப்படும் 1000 ரூபாய் உதவித்தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளித்து அதற்கான கோப்பில் ஆணையிட்டிருக்கிறேன். ஆறாவதாக, அரசு பணிபுரியும் தாய்மார்கள் தங்களது பச்சிளம் குழந்தைகளை பேணி பாதுகாக்க மகப்பேறு கால சலுகையாக 6 மாத காலம் மகப்பேறு விடுப்பு அளிக்க ஒப்புதல் அளித்து அதற்குரிய கோப்பில் கையெழுத்திட்டிருக்கிறேன். ஏழாவதாக, தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவும், அதற்கான திட்டங்களை வகுத்து சிறப்புடன் அமல்படுத்தவும், அரசின் சிறப்பு திட்டங்களை செம்மையோடு விரைந்து செயல்படுத்தவும் புதிய துறை ஒன்றை தொடங்க என்று உத்தரவிட்டு அதற்குரிய கோப்பில் கையொப்பமிட்டுள்ளேன். இத்துறை சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் என்னும் பெயரில் அழைக்கப்படும். இத்துறைக்கென தனி அமைச்சர் நியமிக்கப்பட்டுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்பட தொடங்கியுள்ளோம். அதனால்தான் பொறுப்பேற்ற முதல் நாள் அன்றே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வண்ணம் 7 திட்டங்களுக்கு இன்று ஆணையிட்டு கையெழுத்திட்டிருக்கிறேன். கடந்த 5 ஆண்டு காலத்தில் மக்கள் ஒரு அச்ச உணர்வோடையே வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள்.
இனிமேல் எல்லோரும் சுதந்திரமாக வாழலாம். தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ஒவ்வொரு கூட்டத்திலும் இதை சொன்னேன். ஒரு கொடுங்கோல் ஆட்சியை மக்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு விடுதலை அடைந்து விட்டது. தமிழக மக்களை பொறுத்தவரை இனி அச்ச உணர்வு தேவையில்லை. சூழ்நிலைகள் மாறும். சட்டம் ஒழுங்கு செம்மையாக காக்கப்படும், பராமரிக்கப்படும். மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும். தமிழ்நாடு செழிப்படையும். இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு உயர்வு பெறும். முதல்வராக ஜெயலலிதா பதவி ஏற்றதைத் தொடர்ந்து உயர் அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். புதிய தலைமைச் செயலாளராக தேவேந்திரநாத் சாரங்கி நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை போலீஸ் கமிஷனராக திரிபாதி நியமிக்கப்பட்டு ராஜேந்திரன் சிறைத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார்.